வணக்கம் நண்பர்களே. பர்வத மலையில இருக்க ஈசன் மகேஸ்வரனை தரிசனம் பண்ணிருக்கீங்களா? வாங்க கோவிலுக்கு போகலாம். பர்வத மலைங்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்துல கலசப்பாக்கம் வட்டத்துல கடலாடி தென்மகாதேவமங்கலம் கிராமங்களை ஒட்டி 5500 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்க ஒரு மலை தான். மகாதேவமலை, கொல்லிமலை, சுருளிமலை, பொதிகை மலை, வெள்ளையங்கிரி மலை, சதுரகிரி மலை மாதிரி புகழ்பெற்ற சித்தர் மலைகள்ல நம்ம பர்வத மலையும் ஒன்று. பர்வதம்னா மலைன்னு பொருள். பர்வத மலைனா மலைகளுக்கெல்லாம் மலைன்னு சொல்றாங்க, அதாவது மலைகளின் அரசன்னு சொல்றாங்க. பர்வத மலைக்கு நவீரமலை, தென் கைலாயம், திரிசூலகிரி, சஞ்சீவிகிரி, பர்வதகிரின்னு பல பெயர்கள் இருக்கு. இந்த மலை கோவிலுக்கு போறதுக்கு தென்மகாதேவமங்கலம் ஒரு வழி, கடலாடின்னு இன்னொரு வழி இருக்கு. இதுல எந்த வழியில போனாலும் தென்மகாதேவமங்கலத்திலிருந்து போகும்போது சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் நடந்து மலை அடிவாரத்தை நீங்க அடையணும். இந்த மலைக்கு போறவங்க போற வழியில பச்சையம்மன் ஆலயம், சப்த முனிகளுடைய ஆலயங்களை வணங்கி மலை அடிவாரத்தில் இருக்க வீரபத்ரர் ஆலயத்தையும் வணங்கி மலை ஏறத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. மலை ஏற வழி ஓரளவுக்கு நல்லா வசதியாவே அமைஞ்சிருக்கு. பாதி மலையை நீங்க போய் கடந்து முடிஞ்சதும் அங்க கடலாடியிலிருந்து வர பாதையும் தென்மகாதேவமங்கலத்திலிருந்து வர பாதையும் ஒன்னு சேர்ந்துடும். இங்கிருந்து மேல் நோக்கி மலை தெரியப்படுது. இதுக்கு நெட்டா காணப்படும். இதுக்கு பேரு குமரி நெட்டுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இயற்கையாவே ஒரு அமைந்த சுனை இருக்குது, அதாவது நீரூற்றுன்னு சொல்லப்படுறது இருக்கு. இந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு கீழே போறதுக்கு படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்து வர்றது கடப்பாறை நெட்டு. இந்த மலையோட சிறப்பு அம்சமா இருக்கிறதே இந்த கடப்பாறை நெட்டுன்னு சொல்றாங்க. மேல அமைஞ்சிருக்க பாறைய பாதி கடந்த போது கடப்பாறை நெட்டு வழியாதான் நம்ம ஏறி போகணும். இந்த கடப்பாறை நெட்டை ஏறினதும் அதுக்கு அப்பால 2 பெரிய பாறைங்க பார்க்கப்படுது. அதில் ஒன்னுத்துல மல்லிகார்ஜுனா சிவன் உடனுரை பிரம்மராம்பிகை கோவில் இருக்கு. இந்த கோவிலோட மூலஸ்தானத்துல இருக்க லிங்கத்துக்கும் சிலைகளுக்கும் பக்தர்களான நீங்களும் நானுமே நேரடியா அபிஷேகமும் ஆராதனையும் செய்யலாம். இது இன்னும் சிறப்பு, மனசுக்கு மகிழ்ச்சி. இந்த கோவில்ல வள்ளி தெய்வானையோட முருகனும் காட்சி அளிக்கிறாரு. இயற்கையான சூழல்ல சுமார் 4560 அடி உயர மலையே காணப்படுது. இயற்கையான காட்சிகளுக்காகவும் மூலிகை காத்த சுவாசிக்கிறதுக்காகவும் இங்க பக்தர்கள் இப்பவும் அதிக அளவுல வந்துட்டு இருக்காங்க. இந்த மலைக்கு வர வருஷத்துல அத்தனை நாளுமே உகந்த நாள் தான். இருந்தாலும் முழு நிலவுன்னு சொல்லப்படுற பௌர்ணமி அன்னைக்கு இதுல மலை ஏறது மிக சிறப்பு. மாலை வேளையில மலையேற தொடங்கி ராத்திரிக்குள்ள மலையை ஏறி ராத்திரி முழுக்க அங்க தங்கி மறுநாள் காலையில இறங்குறத எல்லாரும் ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. மலைக்கு ஏறுறவங்க கண்டிப்பா தங்களுக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கணும். மலை பாதையில நீங்க நடக்கும்போது உங்க கூட துணையா கால பைரவர்னு அழைக்கப்படுற நாய்கள் துணையாவே வருதான். இதுங்களை இந்த மலையில வாழ்ந்த சித்தர்கள்னு சொல்லப்படுறாங்க. இந்த மலைக்கோவில நீங்க அடையும் போது வழியில குறவன் கோட்டைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதோடைய வாயில்ல பாழடைஞ்ச மண்டபமும் காணப்படுது. இந்த மண்டபத்தை எல்லாரும் பாதி மண்டபம்னு சொல்றாங்க. குறவன் நன்னன் குறுநில மன்னன் கட்டினதுதான் இந்த கோட்டை, இந்த மலைக்கோட்டை. சுமார் 5 அடி அகலத்துல கட்டப்பட்ட கோட்டை சுவர்கள் இன்னைக்கும் நல்ல நிலைமையில இருக்கு. நேத்து கட்டின சாலைகள் கூட இன்னைக்கு உருப்படியா இருக்கிறது கிடையாது. ஆனா இது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது இன்னுமே பலமா காணப்படுது. மழை நீரை சேமிச்சு வைக்கிறதுக்கு இங்க ஒரு சின்ன குளமும் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணா பல புண்ணியங்கள் சேரும்ங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. அத்தனை பேரும் இந்த மலையை கடந்து நம்ம ஈசன் மகேஸ்வரனை தரிசனம் பண்ணி அவருடைய அருள் பெற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஓம் நமக் சிவாய.